கின்னி கோழி யாரெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் இந்த கின்னி கோழியை வந்து அதிகமாக வந்து வளர்க்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கின்னி கோழியில் இருக்க நன்மைகள், அது இல்லாமல் இந்த கின்னி கோழியில் இருக்கிற நன்மைகளை விட இந்த கின்னி கோழியில் அதிகமான ஒரு தீமைகள் தான் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கனாலே இந்த கின்னி கோழியை வந்து அதிகமாக வந்து யாரும் வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கின்னி கோழி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பூச்சியை பார்த்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு லைட் வெளிச்சத்தை பார்த்தாலும் சரி, இந்த கின்னி கோழி அப்படிங்கிறது வந்து சத்தம் போட்டு ஊரே கூட்டிடும். அதனால் இந்த ஒரு சத்தமே வந்து சில பேர்த்துக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிறக்காக சில பேர் இந்த கின்னி கோழியை வந்து வளர்க்கவும் மாட்டாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கின்னி கோழியை எவ்வளோ தான் வளர்த்தாலும் சரி, இந்த கின்னி கோழி அப்படிங்கிறது வந்து யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்பவும் நம்பாது. இந்த கின்னி கோழி அப்படிங்கிறது வந்து முட்டை விடுற அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, எவ்வளோ முட்டை விடும் அப்படின்னா, அதாவது 100 முட்டையிலேருந்து 150 முட்டை கூட வந்து இந்த கின்னி கோழி அப்படிங்கிறது தாராளமாக விடும். தாராளமாக விட்டாலும் அந்த 150 முட்டை விட்டிருந்தாலும் அந்த 150 முட்டையுமே இந்த கின்னி கோழி கண்டிப்பாக வந்து குஞ்சு பொரிச்சிடும். இந்த முட்டை வந்து ஆள் இல்லாத இடத்துல தான் வந்து இந்த கின்னி